லாக்டு இன் கான்ஃபிளிக்ட். சோ கான்ஃபிளிக்ட்னால அதாவது அந்த இடத்துல நான் லாக் ஆயிட்டேன், என்னால நகர முடியாம ஆயிட்டாங்க. சோ சண்டையினால நகர முடியாம ஆயிட்டாங்க. ஆன் தி ஸ்டாண்ட் ஆஃப், நேத்து ஸ்டாண்ட் ஆஃப்னா பார்த்தோம் ஒரு கருத்து வேறுபாடு, சைனாவோட ஸ்டாண்ட் ஆஃப் 2020 இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி. சோ ஸ்டாண்ட் ஆஃப்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வச்சுக்கோங்களேன், டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன் இன் வெஸ்ட் பெங்கால். சோ வெஸ்ட் பெங்கால்ல வந்த கருத்து வேறுபாடுனால அவங்க சண்டையில அப்படியே நின்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி. இன் காலிங் ஃபார் ரிப்போர்ட், காலிங் ஃபார்னா ஒரு ரிப்போர்ட்டை கேட்டதின் பேரில் அப்படின்னு அர்த்தம். காலிங் ஃபார்னா ஆஸ்கிங், இல்லாட்டினா inviting, அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி. Calling for a report from the state government on the action taken against 2 police officers. ஒருத்தவங்க மேல அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ஆன் தாங்க வரும். So a report from the state government, state governmentல இருந்து ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க on the action taken against. சோ 2 போலீஸ் ஆபீசருக்கு எதிரா. சோ எதிரான்ற வார்த்தைக்கு மீனிங்கும் அகேன்ஸ்ட் தான். சோ அவங்களுக்கு எதிரா என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, அவங்களுக்கு எதிரானா அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு தான் மீனிங். அதனால இங்க ஆன் வந்திருக்கு. வெஸ்ட் பெங்கால் கவர்னர் சி.வி. ஆனந்த போஸ் ஹாஸ் எஸ்கலேட்டட் த கான்ஃபிளிக்ட் பிட்வீன் ராஜ்பவன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சோ வெஸ்ட் பெங்காலோட கவர்னர் ஆனந்த் போஸ் அவர் ஜஸ்ட் அத மேல எஸ்கலேட்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட நாலேஜுக்கு கொண்டு போயிருக்காரு. எஸ்கலேட்னா கொஞ்சம் மேல கொண்டு போறதுங்க. அதாவது சரவணா ஸ்டோர் லிஃப்ட் இருக்குல்லங்க, அது பேரு எஸ்கலேட்டர் தான். சோ ஆட்டோமேட்டிக்கா போறது, அதாவது கீழ இருந்து மேல போறதுன்னா எஸ்கலேட்டர். சோ இங்க எஸ்கலேட்டட்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவரும் இவருக்கு மேல இருக்கிற அதிகாரிக்கு அதை கொண்டு போயிருக்காரு. சோ ஹாஸ் எஸ்கலேட்டட்னா இப்போ ஜஸ்ட் நவ் தான் கொண்டு போயிருக்காரு. அதனால ஹாஸ் எஸ்கலேட்டட் இது வெர்போட தேர்ட் ஃபார்ம். த கான்ஃபிளிக்ட் யார் யாருக்கும் சண்டை இருந்திருக்கு, பிட்வீன் 2 பேருனால பிட்வீன்ங்க ராஜ்பவன் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட். சோ இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ட கொஞ்சம் அழுத்தி சொல்லணும்ன்றதுனால தான் போட்டிருக்காங்க. ராஜ்பவனுக்கு வரல பாருங்க. அந்த இடத்துல கவர்னரோட இதுதான், கவர்னர் தான் ராஜ்பவன்ல இருக்காரு. He has returned to the union government and to the chief minister மம்தா பானர்ஜி. சோ இந்த இடத்துல பாருங்க 2 வந்திருக்கு பாருங்க. த ஆர்டிகல் தனித்தனியா 2 லெட்டர் எழுதியிருக்காருங்க. யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒன்னு எழுதியிருக்காரு, சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அப்ப ஒரே லெட்டர் 2 அனுப்பிச்சிருந்தாருன்னா தனித்தனியா வந்திருக்காரு. சோ he has, அதுல இங்கேயும் எல்லாமே இப்ப முடிஞ்ச மாதிரியே சொல்லியிருக்காங்க. அதனால பிரசன்ட் பெர்ஃபெக்ட்லயே வந்திருக்கு. he சப்ஜெக்ட், இது வெர்ப், இது ஃபுல்லாவே வெர்ப் தாங்க. அவங்க அது மட்டும் தான் ஹைலைட் பண்ணிருக்காங்க. ரிட்டர்ன் டு த யூனியன் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வரும்போது டூ வருங்க, சரியாங்க. அதுல இருந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அபவுட் வாட் he perceives as impropriety by வினித் கோயல், கோல்கட்டா சிட்டிஸ் போலீஸ் கமிஷனர் அண்ட் இந்திரா முகர்ஜி, a deputy commissioner of police. சோ அவர் எதை பத்தி எழுதியிருக்காரு, அபவுட் வாட் he perceives, அவருக்கு என்ன தோணுதோ, பெர்சீவ்ஸ்னா அவரோட தோணுதல், as impropriety அப்படின்னா inappropriate அர்த்தங்க, எது சரியில்லைன்னு தோணுதோ அத அவர் எழுதியிருக்காரு. பை வினித் கோயல், கோல்கட்டா சிட்டி போலீஸ் கமிஷனர் வினித் கோயல் செய்யறதும், இந்திரா முகர்ஜி டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், இவங்க 2 பேரும் செய்யறதுல எது அவருக்கு சரியா இல்லன்னு தோணுதோ அத 2 பேருக்கும் லெட்டரா அனுப்பியிருக்காங்க. சோ இங்க செய்யற ஆளு டூயர் தெரியறதுனால அங்க அந்த இடத்துல பை போடுறோம். யாரால் செய்யப்பட்டதுன்னு டூயர் தெரியறதுனால பை போடுறோம். ஓகேவாங்க. ஒரு சில இடத்துல பை போட மாட்டோம், ஏன்னா அது டிஃபால்ட்டா தெரியும். the food prepared was good அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் மேக்ஸிமம் நம்ம அம்மா தான் செஞ்சிருப்பாங்க. இப்ப நீங்க தனித்துவமா இந்த ஃபுட் prepared by caterers அப்படின்னு நீங்க ஸ்பெசிபிக்கா ஒருத்தவங்க சொல்லணும்னா மட்டும்தான் பை போட்டு நம்ம சொல்லுவோம். டிஃபால்ட்டா சொல்றோம் அப்படின்னா அங்க யூஸ்வலா செய்யறவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இங்க எத்தனையோ பேரை பத்தி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஆனா கமிஷனரை பத்தியும் டெபுட்டி கமிஷனர் பத்தியும் அவர் ஸ்பெசிபிக்கா கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால டூயர் சொல்றாரு. the governor is aggrieved that they made remarks pertaining to an investigation into a complaint of alleged sexual harassment that a Raj Bhavan employee had made against him. So இதுல the governor is aggrieved, aggrievedனா ரொம்ப கோவப்பட்டுட்டார் அப்படின்றது அர்த்தம். சோ இந்த இடத்துல பாருங்க is present tenseங்க, ஆனா இங்க வெர்போட தேர்ட் ஃபார்ம் தாங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அக்ரீவ்டு இது நீங்க எப்படி சொல்லலாம், இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லலாம். அதாவது கவர்னர் கோவப்பட்டுட்டார், ஏன்னா அவங்க they made remarks, யாரு இந்த கமிஷனரும் டெபுட்டி கமிஷனரும் ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காங்க, ஏதோ அவங்க ஒப்பீனியன் சொல்லிருக்காங்க. remarks pertaining to an investigation into a complaint of alleged sexual harassment that a Raj Bhavan employee had made against him. So இந்த கவர்னர் மேல ஒருத்தவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட பத்தி இவங்க 2 பேரும் ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. அது இவருக்கு ரொம்ப கோபம் ஊட்டுற விதமா இருந்ததுனால இவர் டைரக்டா யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் லெட்டர் போட்டார். So while the complaint has not been acted upon, while அதாவது இருந்த போதிலும் ஒரு அனுப்புன இவர் மேல கம்ப்ளைண்ட் இருந்த போதிலும்
போதிலும் அந்த கம்ப்ளைண்ட் மேல எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. சோ ஹேஸ் நாட் ஆக்டட் அப்பான்னா எந்த ஆக்ஷனும் எடுக்கல, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஹேஸ் நாட் பீன் ஆக்டட் அப்பான்னா அப்போல இருந்து இப்ப வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சரிங்களாங்க. ஹேஸ் நாட் ஆக்டட் அப்பான் இருந்திருந்ததுன்னா முடிஞ்சு போயிருக்கும். பீன் இருந்ததுனாலதான் டில் நவ் வரைக்கும் எடுக்கலன்னு அர்த்தம். as Mr. Bose enjoys immunity from proceedings under article 361 of the constitution. கவர்னரை வந்துங்க அவரோட டேர்ம் பீரியட்ல அரெஸ்ட் பண்ணவே கூடாதுங்க. அவர் கொலையே பண்ணிருந்தாலும் அரெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஆர்டிகல் 361 வந்து அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அந்த ஆர்டிகல்ல அப்படி சொல்லியிருக்காங்க. கவர்னர் என்ன தப்பு பண்ணாலும் நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது, அவர் கவர்னரா இருக்கிற வரைக்கும் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு இருக்கு. இந்த ஆர்டிகல்னால இவரை ஒண்ணுமே பண்ண முடியல. சோ என்ஜாய்ஸ் இம்யூனிட்டி அப்படின்னா இம்யூனிட்டி அவனுக்கு கம்மியா இருக்கு அப்படிலாம் நம்ம ஹெல்த் வைஸ் எப்படி சொல்றோம், எதிர்த்து போராடுற சக்தி. இவரை வந்து இந்த இதான் காப்பாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம இங்க ஈஸியா மீனிங் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா என்ன மீனிங்னா ஆர்டிகல் 361 தான் இவருக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கு. போலீஸ்ட இவருக்கு எதிராக ஆர்டிகல் 361 போராடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. It has become a thorny issue with the governor believing that the police officers had flouted the rules of conduct in speaking about an investigation that cannot be instituted or continued. Thorny issue அப்படின்னா problem or a subject is difficult to deal with. இந்த இடத்துல பிக்னு ஆன்சர் எடுத்துக்கலாங்க. Difficult issue with the governor believing that the police officers had flouted the rules of conduct. Flouted na refused to follow rules of conduct in speaking about an investigation. இதுவரை பத்தி ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் நடந்திருக்கும் போல. சோ இந்த இன்வெஸ்டிகேஷனை பத்தி அவங்க வெளியில எதுவும் பேசக்கூடாது. பொதுவாக இன்வெஸ்டிகேஷன்ஸ் பத்தி அவங்க பேசிக்க கூடாதுன்ற ரூல்ஸ இவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. That cannot be instituted or continued. அத வந்து இன்னும் வளர விடவும் முடியாது. அத வந்து இந்த மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்ண உள்ள வச்சுக்கவும் முடியாது. இன்ஸ்டிடியூட்டட்னா உள்ள இருக்கிறத என்கரேஜ் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்றாரு. His consternation is also because he believes the commissioner had stopped a group of people with grievances about post-election violence from meeting him. இவரோட consternation அப்படின்னா இவரோட நம்பிக்கை இல்ல இவரோட assumption தான் இருக்கும். A feeling of anxiety or dismay typically at something unexpected. ஒரு பயம், ஒரு எதிர்பாராத பயம் வந்து அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. Unexpected anxiety. Anxietyனா பயங்க, ஒரு பதட்டத்தோட பயம். So his consternation is also because இந்த பதட்டம் வந்து இன்னொரு காரணம் என்னன்னா consternation is also because அவரோட அந்த பயம் வந்து எதனாலனா he believes the commissioner had stopped a group of people with grievances. Grievance-னா குறைகள். So ஒரு group of people குறைகளோட வந்திருக்காங்க. about post election violence. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கலவரம் நடந்திருக்கு. வயலன்ஸ்னா கலவரம், குறை இருக்குங்க. இது வந்து நீங்க பேங்கிங்ல நிறைய யூஸ் பண்ணுவீங்க. grievances redressal அப்படின்னு சொல்லுவாங்க. So குறைகளை குறை தீர்ப்பு. திங்கட்கிழமை போனீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல போலீஸ் வந்து குறைகள் சொல்ல வந்தவங்கள கவர்னரை மீட் பண்ணவே விடல. அதனாலயே இவருக்கு அந்த போலீஸ் மேல ஒரு ஏன் என்னோட பிஹேவியர் சரியில்லைன்றதுனால இவங்க விடலையோ அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கு. என் மேல குற்றம் சொல்லிடுவாங்களோன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கலாம். ஃபார் மீட்டிங் ஹிம்னா இங்க கவர்னர் தாங்க மீன் பண்ணு. ஈவன் தோ ஹி ஹேட் அக்ரீட் டு மீட் தம். கவர்னர் வந்து நான் மீட் பண்றேன் கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல பாருங்க ஈவன் தோ யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி பாஸ்ட் டென்ஸ் வருங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயம் தான். ஈவன் தோ நான் வந்து டைத்துக்கு போயிட்டேன், ட்ரெயின் போயிடுச்சு. ஈவன் தோ வந்து நான் கூட எடுத்துட்டு போனேன் ஆனா ஹெல்ப் பண்ணல, மழை வரல. ஒரு விஷயம் பாஸ்ட்ல முடிஞ்சிருக்கும். ஈவன் தோ நான் செஞ்சு வச்சுட்டேன் ஆனா அது நடக்கல, ஃபியூச்சர்ல. அப்போ பாஸ்டையும் ஃபியூச்சரையும் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம ஈவன் தோ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஈவன் தோ he had agreed to meet them. சோ அவரு ஒத்துக்கிட்டு இருந்தாரு ஆனாலும் இவர் பார்க்க விடல. The governor has also demanded a report on the action taken with regard to a woman being disrobed in public. So the governor also demandedனா requested வேற, demanded வேறங்க. requestedனா கேக்குறது, கொஞ்சம் குடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறது, கொஞ்சம் பொலைட்டா கேக்கு. demandedனா அத்தாரிட்டியோட கேக்குறது. நீ இப்ப இந்த ரிப்போர்ட் எனக்கு சப்மிட் பண்ணும் அப்படின்னு ஒரு கமாண்டிங்கா சொன்னாங்க, பவர்ல இருந்து சொல்றாங்கன்னா demanded. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கு. இப்ப காலையில சாயந்தரம் 5 மணிக்குள்ள என் டேபிள்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னா டிமாண்ட் பண்றது. ஆர்டர்டுன்னு ஒரு இடம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப வந்து அவங்க தப்பு செய்யல, அபிஷியல் பவர்ல இருந்து அவங்க சொல்றாங்கன்னா ஆர்டர்டுங்க. டிமாண்டட்னா நீ எனக்கு கொடுத்து ஆகணும் ஆனா இவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப நம்ம எப்படி சொல்லுவோம், ஒரு கடைக்கு போறீங்க, நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க. நீங்க வந்து ஒரு ஆட்டோக்காரனே வச்சுக்கோங்களேன், நான் வந்து 200 ரூபான்னு பேசியிருந்தேன் ஆனா அவன் 100 ரூபாய் கூட தர சொல்லி என்கிட்ட பயங்கரமா கொஞ்சம் அழுத்தி கேட்டானா he demanded 100 rupees more. ரொம்ப கட்டாயப்படுத்தி சொல்றது டிமாண்டட். எல்லாத்துக்குமே சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல தான் க்ளோஸ் டெஸ்ட்ல சிக்கிறோம், அதனால சொல்றாங்க. The governor has also demanded a report on the action taken with regard to. சோ இந்த with regard க்கு பதிலா நம்ம on னு கூட ரீப்ளேஸ் பண்ணலாங்க. இது தொடர்பா அப்படின்னு சொல்றதுதான் with regard to. With regard
ரெஃபர் டு a woman being disrobed in public. So disrobedனா அவங்கள வந்து அவமானப்படுத்துறது. கரெக்டான வேர்டு வந்து அவங்கள அண்ட்ரெஸ் பண்றது, அவங்க ட்ரெஸ்ஸ வந்து ஏதோ சேதப்படுத்துறது. ரோப்னா ட்ரெஸ்ன்னு அர்த்தம். வார்ட்ரோப் வந்து இதுல இருந்து வந்த வார்த்தை தாங்க. வார்ட்ரோப் அதாவது வார்டுனா ஷெல்ஃப்ங்க, ட்ரெஸ் வைக்கிற ஷெல்ஃப்ங்க வார்ட்ரோப். சோ ரோப்னா ட்ரெஸ், டிஸ்ரோப்னா ட்ரெஸ்ஸ டேமேஜ் பண்றாங்க இன் பப்ளிக். சோ பப்ளிக்ல இந்த மாதிரி நடந்த ஒரு விஷயத்துக்கு இவர் ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்காரு. a couple being flogged and other incidents of mob violence. இப்ப அங்க ஒரு வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கிறதுல நடந்த இன்சிடென்ட்ஸ் பத்தி அவர் ரிப்போர்ட் கேட்டிருக்காரு. இதுல இது ஒரு மேஜர் இன்சிடென்ட். அடுத்து a couple being floggedனா beat with a whip or stick as a punishment. flayedனாலும் இதாங்க flayed, அதாவது நீங்க சாட்டை வச்சு அடிக்கும் போது உங்க தோல்லாம் உரியிற அளவுக்கு நம்ம அடிச்சோம்னா flayed. floggedனாலும் கிட்டத்தட்ட அப்படியே ஸ்டிக்கோ இல்ல விப்போ வச்சு அடிக்கிறது as a punishment. அதுவே ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல flayedனு சொல்லுவோம். சோ flogனா அடிக்கிறதுன்னு வச்சுக்கலாங்க. and other incidents of mob violence. சோ அந்த மாப்னா ஒரு கூட்டம், மக்கள் கூட்டத்தை மாப்னு சொல்லுவோம். ஆட்டு மந்தைய கேட்டில் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஹர்ட்னு சொல்றோம்ல. ஆட்டு மந்தை மாட்டு மந்தைனா ஹர்ட். அப்ப மனுஷன் வந்து கூட்டமா இருந்தானா மாப். சோ இன்சிடென்ட்ஸ் ஆஃப் மாப் வயலன்ஸ் பத்தி இவர் ரிப்போர்ட் கேட்டிருக்காரு. அன்டவுட்டபிளி a legitimate request. சோ இது வந்து சந்தேகமே இல்லாம லெஜிட்டிமேட் ரிக்வெஸ்ட்னா as per law and rules அவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து அவர் டியூட்டில இருந்து தான் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி. லெஜிட்டிமேட்னா as per law. லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா லான்னு அர்த்தம். லெஜிஸ்லேட்டிவ் இல்ல லெஜிஸ்லேச்சர். சோ அதான் நம்மளோட சட்டசபையை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஏன்னா சட்டங்கள் இயக்குற இடம். the governor is indeed authorized to seek information from the state government under article 167. so article 167 படி இவர் சீஃப் மினிஸ்டர்ட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கேட்கலாம், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து கேட்கலாம். is indeed அப்படின்னா அது அவரோட கடமை அப்படின்னு சொல்றாங்க, அது அவரோட டியூட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டான மீனிங் பாத்துக்கலாங்க. நிறைய வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோங்க, ஆனா அது கரெக்டான வேர்டு தெரியாது. so used to emphasize a statement or response confirming something already suggested. so ஆல்ரெடி அவரோட டியூட்டில இருக்கிற ஒரு விஷயம் தான், அவர் எப்பயும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. indeed, really, certainly. அதாவதுங்க சீஃப் மினிஸ்டரோட டியூட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் இருக்கும், கவர்னரோட டியூட்டின்னு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் இருக்கும். சோ இப்படி அவர்கிட்ட ஆல்ரெடி இவர் டியூட்டில இருக்கிறது தான், இவர் ஒன்னும் புதுசா செய்யல. அததான் கவர்னர் இஸ் இண்டீட் ஆத்தரைஸ்டு டு. அவருக்கு அந்த பவர் இருக்கு. என்ன பவர் இருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ரிப்போர்ட் கேட்கிற பவர் அவருக்கு இருக்கு. எந்த ஆர்டிகல் படினா இந்த ஆர்டிகல் படி அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு ஆர்டிகல் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் சொல்ல போறாங்க, ஒரு லா அதெல்லாம் சொல்ல போறாங்கன்னா அங்க அண்டர் தாங்க ப்ரிபோசிஷன் வரும். சோ அது படி அப்படின்றதுனா அஸ்பர்னு சொல்லலாம். ஒண்ணு அஸ்பர் லா, அஸ்பர் இந்த ஆக்ட் அப்படி எல்லாம் சொல்லலாம். அஸ்பர் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல மெயினா யூஸ் பண்ணும். end of the sentence கிட்ட வந்தா அந்த நடுவுல வந்து under யூஸ் பண்ணுவாங்க. disciplinary action involving central service officers normally within the domain of the state governments when they are serving the state can be initiated at the instance of the governor or the union government is a separate question altogether. So இது இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் நம்ம மீனிங் எடுக்க வேண்டாங்க, இது வரைக்கும் முதல்ல பார்ப்போம். whether disciplinary action involving central service officers. so disciplinary actionனா அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுங்க. so இதுல ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? நார்மலி வித்தின் த டொமைன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டுக்குள்ள ஒர்க் பண்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் தான். அவங்கள அந்தந்த ஸ்டேட்டுக்கு சரண்டர் பண்ணிருப்பாங்க. இவங்க இந்த ஸ்டேட்டுக்கு இருக்கட்டும், இவங்க இந்த ஸ்டேட்டுக்கு இருக்கட்டும் சொல்லிட்டு அது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கேட்கும், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 ஆபீசர் வேணும், 3 ஆபீசர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க டென்யூர் முடிஞ்ச உடனே திரும்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் அவங்க இருப்பாங்க. அமுதா ஐஏஎஸ் தெரியுமாங்க? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சூர்யா ஜோதிகா அவங்க வந்து ரொம்ப கேப்பபிளான ஒரு ஐஏஎஸ் ஆபீசருங்க. அவங்க இங்க வெள்ளம் வந்துச்சுல சென்னையில, அதுல எல்லாம் பயங்கரமா வேலை பார்த்தாங்க. அவங்கள வந்து பிஎம்ஓ மோடி கவர்மெண்ட்ல அவங்க அந்த ட்ரைனிங் சென்டர் லால் பகதூர் சாஸ்திரி அகாடமியாங்க, முசௌரியில இருக்குல்ல, ஒண்ணு போலீஸ்க்கு ஒண்ணு இருக்கு, இதுக்கு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து அவங்க ட்ரெயினரா இருந்தாங்க இவ்வளவு நாள். அதுக்கு முன்னாடி வந்து பிரைம் மினிஸ்டரோட டைரக்ட் அட்வைசரா இருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ன்னு இருப்பாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அங்க இருப்பாங்க. அதுல இவங்க வந்து சர்வீஸ் பண்ணாங்க. இப்ப டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அவங்க நிறைய சப்போர்ட் பண்ற ஆளு. அதனால இவ கவர்மெண்ட் அவங்கள கேட்டு வாங்கியிருக்கு, இங்க வரணும், அந்த அவங்களோட சர்வீஸ் எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க வந்து என்ன மைனாரிட்டிக்கான சரிங்க இது மாதிரி அவங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடைச்சிருக்கா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க.
when they are serving the state can be initiated at the instance of the governor or the union government is a separate question altogether. So when they are serving the state, இது வரைக்கும் நம்ம சென்டென்ஸ் எடுத்திருந்தாங்க மீனிங் வரும். அதாவது அவங்க இந்த ஸ்டேட்ல வெஸ்ட் பெங்கால்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற போது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களா? when they are serving, இங்க சர்வீஸ்ல இருக்கும் போது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சா? ஏன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் முடியறதுக்குள்ள அவங்களுக்கு டிரான்ஸ்பர் வந்திருக்கலாம். சோ அப்ப அவங்களுக்கு கிடைச்சிருச்சா? இல்ல அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து கேன் பினா சர்டனிட்டி தான், ஏபி மாதிரி தான். கேன் பி இனிஷியேட்டட் அட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப், இன்ஸ்டன்ஸ்னா சைனுங்க, அக்னாலஜ்மெண்ட். இன்ஸ்டன்ஸ்க்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. எக்ஸாம்பிள்னு ஒரு மீனிங் இருக்கு, இந்த மாதிரி சைன் பண்றதுன்னு ஒரு மீனிங் இருக்கு. அட் த இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ல, இத ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப வந்து கவர்னரோட அக்னாலஜ்மெண்ட் படி, அதாவது ஒப்புதலின் படி, இல்லட்டுனா யூனியன் கவர்மெண்டின் ஒப்புதல் படி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதான்றது தனிப்பட்ட விஷயம், அது தனி விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அது வேற தனி கொஸ்டின், செப்பரேட் கொஸ்டின் ஆல் டுகெதர். மிஸ்டர் போஸ் has cited circumstances surrounding the harassment complaint against him to argue that it is a conforted allegation. So citedனா சொல்றதுதாங்க, அவருக்கு சாதகமா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் சொல்றது. has cited circumstances, சூழ்நிலைகள், surrounding the harassment complaint, அதாவது அவர் தப்பா நினைக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணமா இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அகேன்ஸ்ட் ஹிம் டு ஆர்கியூ தட், ஆர்கியூ எப்ப வரும்? அவங்க வந்து இல்ல அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஆமான்னு சொல்லும் போதும், அதாவது ஆப்போசிட்டா பேசும்போது அங்க ஆர்குமெண்ட் வரும். அப்ப இவர் மறுத்து சொல்றாரு. இவர் மேல இருக்க கம்ப்ளைண்ட மறுத்து சொல்லும் போது அங்க ஆர்கியூன்ற வார்த்தை தான் கரெக்ட் ஆகும். அங்க வந்து செட், டோல்டு இந்த மாதிரி வார்த்தைகள் வராது. ஆனா அவர் சொல்லதான் செய்யறாரு, பட் ஆர்கியூ பண்றாரு. டு ஆர்கியூ தட் இட் இஸ் a conforted allegation, அதாவது சித்தரிக்கப்பட்ட குற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாங்க கன்கார்டட்னா சித்தரிக்கிறதுங்க. ஒரு ஸ்டோரி சித்தரிக்கப்பட்ட குற்றம், அதாவது ஃபால்ஸ் அலிகேஷன், பொய் குற்றம் என் மேல சுமத்தி இருக்காங்க, ஜோடிக்கப்பட்ட குற்றம்னு ஏதோ சொல்லுவாங்க. அது மாதிரி கன்கார்டினேட்டட்னா நிறைய கதை பின்னி அந்த குற்றத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்டியூஸ்ட் அண்ட் ஃபெசிலிட்டேட்டட் பை த போலீஸ். சோ போலீஸ் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், போலீஸ் தான் இதை வந்து ஆரம்பிச்சு விட்டுருக்கு, அதை இன்னும் என்கரேஜ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபெசிலிட்டேட்டடுக்கு நிறைய மீனிங் இருக்குங்க. ஃபெசிலிட்டி, அதுவுமே ஃபெசிலிட்டேட்டட். எனக்கு வந்து அவங்க இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா they facilitated me அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மீட்டிங் ஏதாவது நடக்குதுன்னா அதுல சீஃப் கெஸ்டுக்கு gift கொடுப்பாங்களங்க, அதுவும் ஃபெசிலிட்டேஷன் தான். ஃபெசிலிட்டேஷனும் சொல்லுவாங்க, ஃபெலிசிட்டேஷனும் சொல்லுவாங்க. சரிங்களா? அது மாதிரி நிறைய மீனிங்ஸ் அதுக்கு இருக்கு. சோ நம்ம அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி மீனிங். however it may not be in anyone's interest, ஆனாலும் it may not be in anyone's interest to escalate such issues by asking for punitive action against officers. இப்படிலாம் இருந்தாலும், அதாவது போலீஸ் வந்து இவருக்கு அகைன்ஸ்டா வேலை பார்க்குது, இவர் வந்து அந்த மாதிரி இல்லன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் இவர் கேட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்கல. சோ இந்த மாதிரி சண்டைகள் இருந்தாலும் யாருமே இவ்வளவு டீப்பா போய் எஸ்கலேட் பண்ண மாட்டாங்க. அதாவது சீஃப் மினிஸ்டருக்கோ யூனியன் கவர்மெண்ட்க்கோ எஸ்கலேட் பண்ண மாட்டாங்க, அது தப்பாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. however it may not be in anyone's interest, யாருமே அப்படி யோசிக்க மாட்டாங்க, to escalate such issues, இந்த மாதிரியான விஷயங்களை மேல கொண்டு போகணும்னு, by asking for punitive action. punityனா ரொம்ப சிவியர் ஆக்ஷன் நினைக்கிறேங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர்லயும் நான் போட்டிருக்கேங்க. பனிஷ்மெண்ட் மாதிரி ஏதாச்சும் கொடுங்க. வெரி ஹார்ஷ் தட் பீப்புள் ஃபைண்ட் டிஃபிகல்ட் டு பே, இல்ல இன்டெண்டட் as a punishment, தண்டிக்கும் நோக்கத்தினால், தண்டனை இயல்புடைய தண்டனையாக as a punishmentனு வெச்சுக்கோங்க. asking for punitive action, இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்க பேங்கிங்ல யூஸ் பண்ணுவீங்க. நீங்க ஒரு மெமோ டைப் பண்ணும்போது இதை எழுதிருப்பீங்க, இந்த வேர்டை யூஸ் பண்ணுவீங்க. ஃபார்மட் இருக்குங்க, எல்லாத்துக்கும் இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். எல்லா ஆபீஸ்லயுமே ஒரு ஃபார்மட் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுல இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வரும். டைம்ஸ் when personal squabbles and institutional conflicts between governor and chief ministers are on the rise. சோ ஒரு சில நேரங்கள்ல கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் ஒத்து போகாது. இப்ப நம்ம தமிழ்நாடுக்கும் அப்படிதான் இருக்கு, ரவி சாருக்கும் நம்ம ஸ்டாலினுக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கும். அப்ப பர்சனல் ஸ்குவாபிள்ஸ், அதாவது பர்சனல் தகராறுகள், அதாவது நாய்ஸி குவாரல் அபவுட் சம்திங் ட்ரிவியல், ட்ரிவியல்னா லெஸ் இம்பார்ட்டன்ட். சோ ஸ்குவாபிள்னா தேவையில்லாத சண்டை. அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கான்ஃபிளிக்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் கான்ஃபிளிக்ஸ்னா டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் நடக்குது. பிட்வீன் கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் ஆன் த ரைஸ். on the rise na sometimes அதிகமா இருக்கும். The development is likely to be seen as one more standoff involving the politicization of Raj Bhavan by incumbents seeking to undermine elected regimes. So developmentum என்ன ஆகுதுன்னா ஒரு difference of opinion அந்த மாதிரி தான். டெவலப்மெண்ட்டும் இதனால பாதிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. இன்வால்விங் தி பொலிட்டைசேஷன் ஆஃப் ராஜ் பவன், அதாவது கவர்னர் எல்லாருமே பாலிடிக்ஸ்ல தான் இருக்காங்க, ஆனா அவங்க ஆக்சுவலி நியூட்ரலா இருக்கணும். பட் அவங்களும் இப்போ பிஜேபி கவர்மெண்ட் போகுதுன்னா கவர்னர் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. அவங்க சொல்ற பிளான்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்ப நீட்டை வந்து நம்ம வேணாம்னு சொல்றோம், பட் அது பிஜேபி வந்து வேணும்னு சொல்லும் போது ரத்து பண்ண முடியாது. இது டெவலப்மெண்ட் வந்து ஒரு பிரச்சனையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்வால்விங் த பொலிட்டிசேஷன் ஆஃப் ராஜ்பவன், அதாவது கவர்னரும் பாலிடிக்ஸ் பக்கம் சாஞ்சிட்டாரு. பை இன்கம்பன்ட் சீக்கிங் டு அண்டர்மைன் எலெக்டட் ரெஜிம்ஸ். சோ அண்டர்மைன் அப்படின்னா எலெக்டட் ரெஜிம்ஸ்னா இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, ரெஜிம்னா ஆட்சிங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி வந்து இன்கேப்பபிளா இருக்க வச்சு, இன்கம்பன்ஸ்னா இன்கேப்பபிள் தான் நேத்து பார்த்தோம். a person who is currently in an official position. சரிங்க, இன்கம்பன்ட் அப்படின்னா அபிஷியல் போஸ்ட்ல இருக்கிறவங்க. சோ அதாவது கவர்னருக்கு மேல அபிஷியலா இருக்கிறவங்க கவர்னரை பாலிடிக்ஸ் கூட இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்வால்வ் பண்ணிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்கள டம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதான் அண்டர்மைன், அவங்கள வந்து குறைச்சு, அவங்க ஆக்ஷன் குறைச்சு பண்ணணும். அதனால என்ன ஆகுதுன்னா டெவலப்மெண்ட் தான் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. the two side appear locked in perennial conflict. பெரினியல்னா நிறைய வருஷமா தொடர்ந்து இருக்கிற கான்ஃபிளிக்ட். நிறைய வருஷங்க, நீங்க பயாலஜில படிச்சிருப்பீங்கல்ல, பைனியல், ஆனுவல், பெரினியல். பைனியல்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிளான்ஸ், ஆனுவல்னா வருஷம், பெரினியல்னா நிறைய வருஷம் வாழக்கூடிய பிளான்ஸ். சோ பெரினியல்னா நிறைய வருஷமா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் சீஃப் மினிஸ்டரே அந்த கவர்னரை தூக்கணும்னு சொல்லி நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் 2 தாங்க கவர்னரை இது பண்ணிட்டு இருந்தோம். சோ வெஸ்ட் பெங்கால் வந்து நம்ம தமிழ்நாடோட கூட்டணி வச்சு கை கோர்த்து நம்ம இந்த கவர்னர் எல்லாம் தூக்கிடலாம், இனிமேல் கவர்னரே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதனால இது நிறைய நாள் அந்த கான்ஃபிளிக்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. the two sides appear locked in perennial contract. சோ 2 பக்கமே, கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, இல்ல கவர்னரும் சரி, 2 பேருமே ஒண்ணுமே பண்ண முடியாம இந்த சண்டையிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படியே நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மிரரிங் த antagonism between the center and the state. சோ மிரரிங்னா காட்டுறது இல்லையா? சோ ஆக்டிவ் ஹாஸ்டிலிட்டி ஆர் அப்போசிஷன். சோ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், ஒப்பீனியன் டிஃபரன்ஸ கவர்னர் மூலமா காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. there is the usual one over grant of assent to bills and a recent one involves the question who should administer the oath of office to newly elected legislators. there is the usual one over grant of assent to bills. so assent to bills னா நம்ம போடுற சட்டங்கள்லாம் அவங்க சைன் பண்றதுங்க. one over grant of assent அப்படின்னா ஒருவேளை நிறைய சைன் கேக்குறாங்களா என்னன்னு தெரியல. and a recent one involves the question who should administer the oath of office to newly elected legislators. இப்ப சட்டசபையில தேர்ந்தெடுத்தவங்களுக்குலாம் யாரு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். there is the usual one over grant of assent to the bills. usual over grantனா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, ஓவர் கிராண்ட்னா அது மேல பண்ண விடாம செய்யுது. நெகட்டிவ் சென்டென்ஸை இப்படி பாசிட்டிவா எழுதிருக்காங்க. there is the usualனா யூசுவலாவே வெஸ்ட் பெங்கால்ல அந்த கவர்னர் எதுக்குமே கையெழுத்து போட மாட்டாங்க. சோ இப்ப ரீசெண்டா என்னன்னா பதவி பிரமாணம் யாரு செஞ்சு வைக்கிறதுன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. கவர்னர் தான் செஞ்சு வைப்பார். ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டருக்கு அவர் செய்வாரு, அடுத்த மினிஸ்டர்ஸ்க்கு சீஃப் மினிஸ்டர் செய்வார். இப்போ ஓத் ஆஃப் ஆபீஸ்னா அந்த பதவி பிரமாணம். டு நியூலி எலெக்டட் லெஜிஸ்லேட்டர்ஸ் as there is a defamation suit the governor has filed against the chief minister. இப்ப 2 பேருமே செய்ய முடியாம இருக்காங்க. டிஃபமேஷன் அப்படின்னா அது என்னங்க, அவங்க பேரை கெடுக்கிற மாதிரியான கேஸ், அவங்களோட மதிப்பை குறைக்கிற மாதிரியான கேஸ். ஃபேம்னா புகழ், பேர், மதிப்பு. டிஃபேம்னா அவங்களை குறைக்குது. so as there is a defamation suitனா கேஸ்ங்க. the governor has filed against the chief minister. கவர்னர் சீஃப் மினிஸ்டர் மேலேயே கேஸ் கொடுத்திருக்காரு, அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு கேஸ் கொடுத்திருக்காரு. constitutional functionaries should pull back from the brink before they are sucked into a political rabbit hole. constitutional functionaries அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க சொல்றாங்க. should pull back, அதாவது இத ஸ்டாப் பண்ணணும். pull backனா இப்ப நம்ம வண்டியை வந்து பின்னாடி இருந்து இழுத்தானா நின்றும், அதனால இது pull backனா ஸ்டாப்னு அர்த்தங்க. இது ஒரு phrasal verb தான். from the brink, brinkனா என்னன்னு பார்ப்போம். dangerous situation அர்த்தம். pull back from the brink before they are sucked into a political rabbit hole. suckedனா அதுக்குள்ள விழுகிறதுக்குள்ள, suckedனா உரியிறது நம்மளுக்கு தெரியுங்க. இங்க they are sucked into a political rabbit hole. the situation in which you become so interested in a subject or an activity that you cannot stop trying to find out about it or doing it. அதான் அதுக்குள்ள போய் சிக்கிடுவாங்க.